வணக்கம். திணை உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மண் சட்டியில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிக்கிறேன். தாளிக்கிறதுக்கு கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, முந்திரி பருப்புன்னு எது வேணாலும் போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடித்தோன்னே ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். மிளகாய் நல்லா செவந்துடுச்சு. இதோட ஒரு வெங்காயம், கொஞ்சம் இஞ்சி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கலாம். இது ஓரளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப செவக்க வதங்கணும்னு அவசியம் இல்லை. இதோட ஒரு தக்காளியை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளியும் வதங்கினோடனே உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பீன்ஸ், கேரட் மாதிரி வெஜிடபிள்ஸும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி காய் எதுவும் சேர்க்கல. உப்புமாக்கு தேவையான உப்பை இதோடு சேர்த்துக்கிறேன். தக்காளி ரொம்ப கரைஞ்சி வரணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் பீசஸாக இருந்தாலே சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருக்கும். இதோட நான் கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இது போதும். இதோட அரிசியை சேர்த்துக்கலாம். 100 கிராம் திணையை வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு நல்லா 2-3 தடவை கழுவிட்டு 3 பங்கு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இதை இதோடு சேர்த்துக்கிறேன். திணையை வறுக்கலைன்னா தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கணும். சிறுதானியங்களை நல்லா ஊற வச்சு தான் சமைக்கணும். நான் ஒரு 2 மணி நேரம் அதை ஊற வச்சுருந்தேன். இதை நல்லா ஒரு தடவை கலக்கி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இது நல்லா கொதி வரட்டும். இது நல்லா கொதி வந்துடுச்சு. ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுட்டா ஒரு 8லேருந்து 10 நிமிஷத்தில் நல்லா வெந்து வந்துடும். நம்ம திணையை நல்லா வறுத்து சேர்த்துருக்கிறதால உப்புமா நல்லா பளபளப்பாக இருக்கும். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்டா கூட நல்லா தான் இருக்கும், ரொம்ப கெட்டியாகிடாது. இதை மூடி வச்சிடலாம். இது வேகட்டும். எட்டு நிமிஷத்தில் இந்த கண்டிஷனுக்கு வந்திருக்கு. இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறேன். கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை சாப்பிட பரிமாறத்துக்கு ரெடியாக இருக்கும். மண் பாத்திரத்தோட சூழி இது நல்லா வெந்து வந்துடும். இந்த மாதிரி சிறுதானியங்கள் உப்புமா சாப்பிடும்போது நல்ல தரமான தொட்டுக்குங்களை தொட்டுக்கணும். யூஸ் பண்ணுற எண்ணெயை நல்ல எண்ணெயாக யூஸ் பண்ணணும். உப்புமா ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஆறிடுச்சு. 10 நிமிஷம் கழித்து திறந்துருக்கேன். நல்லா பளபளப்பாக இருக்குது. இதோட இன்றைக்கி நான் பாசிப்பருப்பு போட்டு செஞ்ச மணத்து தக்காளி பருப்பு தொட்டுக்கிறதுக்கு எடுத்துக்கிறேன். திணை உப்புமா ரெடியாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.